இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வேலூரில் 197 கோடியே 81 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பென்ட்லேண்ட் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். புதிய நிர்வாகிகள் நியமனத்திற்கு பரிந்துரைக்கும் போது குற்ற பின்னணி இல்லாதவர்கள் என்பதை உறுதி செய்ய வேண்டும். சென்னையில் நடைபெற்ற அதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் இபிஎஸ் அறிவுறுத்தல். மா கொள்முதல் விலையை உயர்த்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். முதலமைச்சர் எழுதிய கடிதத்தை மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங்கிடம் நேரில் வழங்கி தமிழ்நாடு அமைச்சர் சக்கரபாணி வலியுறுத்தார். டெல்லியில் மத்திய பொது விநியோகத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷியுடன் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி சந்திப்பு. தமிழகத்திற்கான 2670 கோடியை உடனடியாக விடுவிக்க கோரி மனு அளித்ததாக தகவல். அதிமுக பாஜக கூட்டணியை சிதைக்க வேண்டும் என்ற முயற்சி நிச்சயமாக நடக்காது. தங்கள் கூட்டணி உறுதியானது என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேச்சு. திமுக கூட்டணியில் எந்த புகைச்சலும் இல்லை என அமைச்சர் KN நேரு விளக்கம். கூட்டணிக்குள் ஏதாவது பிரச்சனை வர வேண்டும் என எதிர்க்கட்சியினர் ஆசைப்படுகிறார்கள் என சாடல். எங்கேயும் புகைய வரலையா? புகையும் எங்கேயும் வரல. நல்லா சுகமா இருக்கு. கூட்டணி தோழர்கள் நல்லா இருக்காங்க. நம்முடைய தலைவர் அவங்கள நல்லா அனுசரிச்சு கொண்டு போறாங்க. எல்லா இருந்தாலும் தலைவர் பாத்துக்குவாங்க. அவங்க ரொம்ப ஆசைப்படுறாங்க ஏதாவது வருமானு. ஆனா அவங்களுக்குள்ளதான் அவங்களோட இருந்தவங்க தான் ஒருத்தரோட ஒருத்தர் சத்தம் போட்டுக்கிறாங்களே தவிர எங்களுதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. யானை உள்ளிட்ட வன விலங்குகள் தாக்குவது அன்றாடம் நடக்கும் ஒன்றுதான். வால்பாறையில் சிறுத்தை தாக்கி சிறுமி உயிரிழந்தது குறித்த கேள்விக்கு அமைச்சர் ராஜ கண்ணப்பன் பதில். பொதுமக்களுக்கு ஏற்பட இடர்களிலே அன்றாடம் நடக்கிற நிகழ்வுகள் இதெல்லாம் அரசாங்கம் காரணம் இல்லை. அன்றாடம் நடக்கிற நிகழ்வுல நம்ம பெரும்பாலான போதைப் பொருள் பயன்பாடு குறித்த வழக்கில் நடிகர் கிருஷ்ணாவிடம் போலீசார் விசாரணை. சென்னை 1000 விளக்கு காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை. தமிழ்நாடு அரசின் கல்லூரி மாணவர்களுக்கு 20 லட்சம் மடிக்கணினி வழங்குவதற்கான திட்டம். டெண்டரில் கலந்து கொள்ள டெல், ஏசர், லெனோவா உள்ளிட்ட பன்னாட்டு நிறுவனங்கள் ஆர்வம். அரசு பணி பதவி உயர்வில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4 விழுக்காடு ஒதுக்கீடு வழங்கும் வகையில் அரசாணை. உத்தரவை கண்காணிக்க மாநில அளவில் மாற்றுத்திறனாளிகள் துறை ஆணையர் ஒருங்கிணைப்பு அலுவலராக நியமனம். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கொட்டி வரும் கனமழையால் காவிரியில் 55,000 கன அடி நீர் திறப்பு. கபினி அணையிலிருந்து 25,000 கன அடியும், கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து 30,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் ஒகேனக்கலில் ஆர்ப்பரித்த தண்ணீர். காவிரியில் நீர்வரத்து அதிகரித்து வருவதன் எதிரொலி. ஒகேனக்கல் அருவியில் பரிசல் இயக்கவும் குளிக்கவும் மாவட்ட நிர்வாகம் தடை. கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் அதிகரிப்பு. சூரல்மலை பகுதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல்.
இமாச்சல பிரதேச மாநிலம் குலு தர்மசாலா பகுதிகளில் மேக வெடிப்பு காரணமாக காட்டாற்று வெள்ளப்பெருக்கு. சிறி பாய்ந்த வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட வாகனங்கள். வடமேற்கு வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நீலகிரி கோவைக்கு இன்றும் நாளையும் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை. தேனி தென்காசி மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்புக்கு இனி ஆண்டுக்கு 2 முறை பொதுத் தேர்வுகள் நடைபெறும். முதற்கட்ட தேர்வில் மதிப்பெண் போதவில்லை என கருதினால் மாணவர்கள் 2ஆம் கட்ட தேர்வு எழுதலாம் என அறிவிப்பு. எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கு விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் நீட்டிப்பு. மருத்துவ படிப்புகளில் சேர வரும் 29ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநரகம் அறிவிப்பு. தேசிய நெடுஞ்சாலைகளில் சுங்க கட்டணம் வசூலிக்க தடை கோரி தொடரப்பட்ட வழக்கு. சுங்க கட்டணத்திற்காக அரை மணி நேரத்திற்கும் மேலாக வீணாவதால் இதற்கு மாற்று வழி இல்லையா என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அதிமுக எம்பி CV சண்முகத்தை கொலை செய்ய முயன்றதாக தொடரப்பட்ட வழக்கு. வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட 20 பேரில் 5 பேர் இறந்த நிலையில் மற்ற அனைவரையும் விடுவித்து திண்டிவனம் நீதிமன்றம் தீர்ப்பு. பாமகவில் தாம் நியமித்த நிர்வாகிகளே தேர்தலில் போட்டியிடுவார்கள் என ராமதாஸ் அதிரடி. தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது பற்றி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை எனவும் விளக்கம். இங்கே வந்திருக்கின்ற பொறுப்பாளர்கள், மாவட்ட தலைவர், மாநில தலைவர், மற்ற பொறுப்பாளர்கள் இவர்கள் தான் தேர்தலிலே நிற்கப் போகிறார்கள். இவர்களைத்தான் நான் தேர்ந்தெடுத்தேன். இவர்கள்தான் எதிர்கால சட்டமன்ற. கோவை மாவட்டம் உப்பிலிப்பாளையம் சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தால் வாகன ஓட்டிகள் அச்சம். பாதாள சாக்கடை மற்றும் குடிநீர் திட்டத்திற்காக தோண்டப்படும் பள்ளங்கள் முறையாக மூடப்படாததே காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் சிறுவள்ளூர் அருகே டாடா ஏஸ் வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்து. 2 பெண்கள் உயிரிழந்த நிலையில் 4 பேர் படுகாயம். விருத்தாச்சலம் அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் எடை போட ஆள் இல்லாததை கண்டித்து விவசாயிகள் மறியல். புகார் அளிக்க அலுவலகத்திற்கு சென்ற நிலையில் அங்கேயும் யாரும் இல்லாததால் விவசாயிகள் அதிர்ச்சி. திருப்பூரில் இந்து முன்னணி பிரமுகர் கொலை. குற்றவாளிகளை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என கூறி இந்து முன்னணி அமைப்பினர் சாலை மறியல்.
திருவள்ளூர் மாவட்ட பாஜக பொருளாளர் வீட்டில் 40 சவரன் தங்க நகை திருட்டு. கைரேகை நிபுணர்களை கொண்டு போலீசார் விசாரணை. புதுச்சேரி போக்குவரத்து துறை அலுவலகத்தில் மின்கசிவு காரணமாக திடீரென தீ விபத்து. தகவலறிந்த தீயணைப்பு துறையினர் தண்ணீரை பீச்சியடித்து கட்டுக்குள் கொண்டு வந்ததால் பெரும் விபத்து தவிர்ப்பு. இந்திய விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லா உள்ளிட்ட 4 வீரர்கள் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு பயணம். ஃபால்கன் 9 ராக்கெட்டிலிருந்து டிராகன் விண்கலம் மூலம் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு புறப்பட்டனர். T+30 seconds into flight with the Axiom 4 crew on board Dragon, headed to the International Space Station. Waiting to hear call-outs from the Falcon 9 engineering team. ஃபால்கன் 9 ராக்கெட்டிலிருந்து விண்கலம் வெற்றிகரமாக பிரிந்து விண்வெளி நோக்கி பயணம். விண்கலத்தின் முதற்கட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட என்ஜின் பூமிக்கு திரும்பியதாக ஸ்பேஸ் எக்ஸ் தகவல். வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்த ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் மணிக்கு 6000 கிலோமீட்டர் வேகத்தை எட்டியது. நாளை மாலை 4:30 மணிக்கு சர்வதேச விண்வெளி நிலையத்தை விண்கலம் சென்றடையும் என தகவல். சுபான்சு சுக்லாவின் குடும்பத்தினர் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் இருந்தபடி திரையில் கண்டு நெகிழ்ச்சி. சுக்லா பயணம் நாட்டிற்கு கிடைத்த பெருமை என டெல்லியிலிருந்து மத்திய அறிவியல் துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் புகழாரம். $140 கோடி இந்தியர்களின் வாழ்த்துக்களை சுமந்து செல்கிறார் சுபான்சு. சுக்லாவிற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் மோடி வாழ்த்து. ஆயிரத்து 1975ஆம் ஆண்டு அவசர நிலை கொண்டுவரப்பட்டதற்கு எதிராக மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானம். வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக பிரதமர் மோடி தலைமையில் 2 நிமிடம் மௌன அஞ்சலி. வருங்கால வைப்பு நிதியிலிருந்து தானியங்கி முறையில் பணம் எடுக்கும் வரம்பு உயர்வு 1 லட்சத்திலிருந்து 5 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தகவல். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சியில் கடந்த 11 ஆண்டுகளாக அறிவிக்கப்படாத அவசர நிலை நீடிக்கிறது. இந்திய வரலாற்றின் 2 அத்தியாயம் என இந்திரா ஆட்சியை பிரதமர் விமர்சித்த நிலையில் காங்கிரஸ் சாடல். தங்களுக்கு நாடுதான் முக்கியம், சசி தரூர் போன்றவர்களுக்கு பிரதமர் மோடிதான் முக்கியம். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு மோடியை பாராட்டிய சசி தரூர் கருத்து தெரிவித்த நிலையில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சனம். வானமே இல்லை என்பதால் பறப்பதற்கு யாரிடமும் அனுமதி கோர வேண்டிய அவசியம் இல்லை. காங்கிரஸ் தலைவர்களுடனான மோதல் போக்குக்கு முற்று வரும் நிலையில் காங்கிரஸ் எம்பி சசி தரூர் பதிவு. ஈரான் இஸ்ரேல் போர் போன்று நிறுத்த ஒப்பந்தத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் காசா மக்கள் உறவுகளையும் உடைமைகளையும் இழந்த நிலையில் வன்முறையை விரும்பவில்லை என்றும் சுதந்திரத்தை மட்டுமே விரும்புவதாகவும் கண்ணீர். ஜம்மு காஷ்மீர் நதிநீர் விவகாரம், வர்த்தகம் உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயார். பெஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து சிந்து நதி ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அறிவிப்பு.